கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் வாக்குத்தத்த வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் சங்கீதம் 23:5 இவ்விதமாய் சொல்லுகிறது: சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறேன். இது அனுதின கல்மணத்தில் நிகழ்ச்சிக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள். இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம். சத்துருக்களுக்கு முன்பாக நம்முடைய தலையை உயர்த்தி அபிஷேகம் பண்ணுகிறது. இத்தனை ஆண்டு காலம் எத்தனையோ பிரச்சனைகளை, போராட்டங்களை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே, இந்த ஆண்டிலே, இந்த மாதத்திலே தேவன் உங்களுடைய தலையை யாருக்கு முன்பாக நீங்கள் உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உயர்த்தும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் ஜீவன் உள்ளார். தாவீது வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள், போராட்டங்கள் வாழ்க்கையில கடந்து வந்தது. ஆனாலும் சோர்ந்து போகாமல் கர்த்தரை துதித்து கொண்டே இருந்தான், தேவனை ஆராதித்து கொண்டே இருந்தான். அதனால பார்த்துக்க, அப்படின்னா வேலை வந்த போது ஆண்டவர் அவனுடைய தலையை உயர்த்தினார். எங்க உயர்த்தினார்னா, சத்துருக்களுக்கு முன்பாக, அவனை பகைத்தவர்களுக்கு முன்பாக, அவனை வெறுத்தவர்களுக்கு முன்பாக. அதே தேவன் இன்றைக்கு ஜீவன் உள்ளவராக உங்களுடைய தலையையும், நீங்க யாருக்கு முன்பாக வாழணும், உயரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு முன்பாக கர்த்தர் உயர்த்துவார். இது வேதம் சொல்லுகிற சத்தியம். எந்த இடத்துல ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் நாம நினைக்கிறோமோ அந்த இடத்துல கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சவுலுக்கு கொலை செய்ய வேண்டும் என்று தேடின சவுலுக்கு முன்பாக தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். பாருங்க, அவன் கொன்றணும்னு நினைச்ச நபர்களெல்லாம் மரித்து போனாங்க. ஆனா அவளுக்கு முன்பாக கர்த்தர் தாவீதை உயர்த்தினார். தாவீதுடைய அழிவை தேடினவளுக்கு முன்பாக உயர்த்தினார். இதை இன்றைக்கு ஜீவன் உள்ளவராக இருக்கு. யோசிப்புடைய வாழ்க்கையை பாருங்களா. அந்த மாதிரி செத்து தொலையிட்டாலே எங்கேயாவது போகட்டும்னு நினைச்சாங்க. அவர்களுக்கு முன்பாகத்தான் கர்த்தர் அவனை உயர்த்தினார். போத்திபார் மனைவி யோசிப்பை கேவலப்படுத்தி, உண்மையான மனிதன் யோசிப்பு, பாவம் செய்யாதவன், அவன் சாகட்டுங்கிற ஒரு வெறி. நம்ம நினைச்சது அவன் இடம் கொடுக்கல. இன்னைக்கு அநேகர் அப்படிதான் இருக்காங்க. அவங்களுக்கு பிடித்த காரியத்தை நம்ம செய்யலைன்னா அவங்க நம்மளை பகைப்பாங்க, நம்மளை பற்றி பொய்யான காரியங்களை சொல்லுவாங்க. ஒன்றும் பயப்படாதீங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நீ இன்னைக்கு மரண இருள் பள்ளத்தாக்கில் கடந்து வந்திருக்கலாம். யோசேப்பை போல, தாவீதை போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்தை போல, தானியேலை போல, ஆண்டவர் நம்முடைய தகப்பன் இயேசுவை போல. அவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அவரைவே வைத்தார். அவருக்கு முன்பாக தேவன் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுத்து உயர்த்தினார். அதே தேவன் இன்றைக்கு உங்களுக்கு அந்த அற்புதத்தை செய்வார். சத்துருக்கு முன்பாக தலையை உயர்த்துகிற தேவன் அந்த தலையை உயர்த்தி நிச்சயம் நன்மையான ஈவுகளை தருவார். God bless you.